இந்தியாவின் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருது அஜித் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் நடிகை ஷோபனா, விளையாட்டு வீரர் ரவி அஸ்வின் போன்றோரும் இந்த விருது பட்டியலில் இருக்காங்க. இந்த விருது பெறுவதற்கான தகுதிகள் என்னென்ன, இந்த விருதுக்கு ஒருத்தர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுறார் அப்படின்ற விவரத்தை பார்க்கலாம் வாங்க. இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு கலை, இலக்கியம், விஞ்ஞானம் போன்ற பல்வேறு துறைகளில் தனிச்சிறப்பு வாய்ந்த சாதனைகள் படைக்கக்கூடிய நபர்களை விருதுகள் கொடுத்து கௌரவிக்கணும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் முடிவெடுத்தது. அதன் அடிப்படையில் 1954ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்ட விருதுகள் தான் பெஹ்லா வர்க், தூஸ்ரா வர்க் மற்றும் தீஸ்ரா வர்க். இதில் பெஹ்லா வர்க் அப்படின்னா முதல் தரமான விருது என்றும், தூஸ்ரா வர்க் மற்றும் தீஸ்ரா வர்க் விருதுகள் இரண்டாம் தரம், மூன்றாம் தரமான விருதுகள் என்றும் பொருள்படும். இந்த தர நிர்ணயமானது விருது வாங்கக்கூடிய சாதனையாளர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தும் என்ற காரணத்தால் 1955இல் இதன் பெயர்கள் பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ என மாற்றப்பட்டது. இந்த விருதுக்கு ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட முதலில் அவர் பரிந்துரைக்கப்பட வேண்டும். இந்தியாவின் ஒரு மாநில அரசோ அல்லது முதலமைச்சரோ, மத்திய அமைச்சர்களோ, தனியார் அமைப்புகளோ ஒரு குறிப்பிட்ட துறையில் இருக்கும் சாதனையாளரை அடையாளம் கண்டு பத்ம விருதுகளுக்கு பரிந்துரைக்கலாம். இதற்கான விண்ணப்பங்கள் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை பெறப்படும். ஒரு தனிநபர் கூட இந்த விருதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதாவது ஒரு தனிநபர் அவருடைய சாதனைகளையும் சமூக பங்களிப்பையும் 800 வார்த்தைகளில் எழுதி தேர்வுக்குழுவுக்கு அனுப்பலாம். இந்த பத்ம விருதுகளின் தேர்வுக்குழுவின் தலைவராக மத்திய அமைச்சரவையினுடைய செயலர் இருப்பார். மேலும் உள்துறை செயலர், குடியரசுத் தலைவரின் செயலர், பல்வேறு துறைகளை சேர்ந்த 4 அல்லது 6 பிரமுகர்கள் இந்த குழுவில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஆனால் இவர்களுடைய பெயர்கள் வெளியே தெரிவிக்கப்படாது. இந்த தேர்வுக்குழுவானது பரிந்துரைகளையும் விண்ணப்பங்களையும் ஏற்று சம்பந்தப்பட்ட நபர் குறிப்பிட்ட துறையில் ஆற்றியிருக்கும் பங்களிப்பு பற்றியும், மேலும் அவர் மீது சர்ச்சைக்குரிய குற்றச்சாட்டுகள், வதந்திகள் அல்லது வழக்குகள் ஏதும் உள்ளதா அப்படின்னும் காவல்துறை மூலம் விசாரிப்பாங்க. பின்னர் கிடைக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் சரியான ஆளுமைகள் பத்ம விருதுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. பின்னர் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு பிறகு இந்த விருது பட்டியலானது குடியரசு தினமான ஜனவரி 26ஆம் அன்று வெளியிடப்பட்டு மார்ச் மாதம் இந்த விருதுகள் வழங்கப்படும். இந்த மரியாதைக்குரிய பத்ம விருது பெற்ற முதல் தமிழர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கருத்து பெட்டியில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.